கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலம் தேவனுடைய பலத்த கரம் உயர்த்தும்படிக்கு அடங்கி இருங்கள். தேவன் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் இங்கே நாம் 2 காரியங்களை செய்ய வேண்டியது. ஒன்று, நாம் ஏற்ற காலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். 2, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும். இந்த கால வேளையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் உண்மையாகவே விரும்புவீர்கள் என்றால், இந்த நாளின் செய்தியை நீங்கள் மிக கவனமாக கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன ஒரு உவமையை, ஒரு நடைமுறை உதாரணத்தோடு கூட ஆண்டவர் அங்கே விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு பந்திக்காக விருந்துக்கு அங்கே அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டார்கள் என்று லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அதை பார்த்த உடனே ஒரு ஓமையை சொன்னார். ஒரு விருந்துக்கு இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். அங்கே நிறைய பேர் என்ன செய்யறாங்க? முதன்மையான இடங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த சேர்ல போய் உட்கார்றாங்க. ஆகவே இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? கல்யாணத்துக்கு ஒருத்தன் அழைத்திருந்தா அங்கே பாராட்டு பேசுகிற ஒரு முக்கியமான இடம் இருக்கும். நிச்சயமாக அதில் முதன்மையானவர்களுக்கு என்று இருக்கும். நிறைய சேர் இருக்கும், ஆனாலும் விஐபி சேர் இருக்கும். ஒருவன் உன்னை அழைக்கும் பொழுது நீ அந்த முதன்மையான ஒரு இடத்துல போய் உட்காராத. ஒருவேளை உன்னிலும் மேன்மையான ஒருவனை அவனை அழைத்திருந்தா அவன் என்ன செய்வான்? அங்கே இடம் இல்லாத பட்சத்தில் உன்னை பார்த்து சொல்லுவான், நீ எழும்பி போ, இந்த இடத்துல அவர் உட்கார இடம் கொடு. அப்பொழுது நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியது இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே லூக்கா 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ அழைக்கப்பட்டு இருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். ஆகவே ஆண்டவர் இங்கே என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது நீ தாழ்ந்த இடத்தில் போய் உட்காரு. ஒரு சாதாரணமான ஒரு ஸ்தானத்திலே போய் உட்காரு. பெருமையோடு கூட நான் ரொம்ப பெரியவன், நான் ரொம்ப முக்கியமானவன் என்று சொல்லிக்கொண்டு நீ அந்த வீட்டிலே ஒரு முதன்மையான ஒரு ஸ்தானத்திலே நீ போய் உட்காராதே. நீ தாழ்ந்த இடத்துல போய் உட்கார். அப்போ வீட்டுக்காரன் ஓடிவா, ஐயா நீங்க எங்க இருக்க வேண்டாம், நீங்க எழும்புங்க, நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானம் அந்த இடம் சொல்லி உன்னை அழைத்து கொண்டு போய் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அந்த உயர்ந்த ஸ்தானத்துல உன்னை உட்கார வைத்தால் அங்கே அழைக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக அது உனக்கு மரியாதையா இருக்கும், கனமுண்டாகும். ஆண்டவர் சொல்லிட்டு 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். தாழ்த்துகிற கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நாம் தாழ்மை உள்ளவர்களாக தேவனுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருப்பதற்கு நாம் தாழ்மையான சிந்தையோடும் தாழ்மையான நாம் ஸ்தானங்களிலே நாம் உட்காருவதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு வேன் வந்திருக்குது. அந்த வேனில் நம்மளை ஏற சொன்னா நம்ம போய் என்ன செய்வோம்? நம்ம அடிச்சு பிடிச்சி நல்ல இடம் எது, வேன்ல எந்த இடத்துல உட்கார்ந்தா நமக்கு ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் பிரச்சனை இருக்கக்கூடாது, குழியில விழுந்தாலும் பிரச்சனை வரக்கூடாது, நல்ல ஒரு இடம் எது என்று சொல்லி நம்ம என்ன ஒரு ஜன்னலை போய் தேடுவோம், அல்லது நல்ல ஒரு இடங்களை பிடித்து தேடுவோம். அங்கே தாழ்மை இருக்குதா அப்படின்னா அங்கே சுயநலம் இருக்குது. கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடுகிறோமா, தனக்கானவைகளை தேடுகிறோமாங்கிறத நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நம்ம வெளிப்படுத்துகிறவங்களா நம்ம இருப்போம். நாம கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை நாம் தேடுவோமானா நமக்கு இடம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, எல்லாரும் உட்கார்றாங்களா, எல்லாரும் உட்காருவதற்கு நல்ல வசதியுள்ள இடம் இருக்கிறதா, அதற்கு பின்பாக நாம் சமாளித்துக் கொள்ளலாம். இதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடுகிற சிந்தை. இதுதான் தாழ்மையின் சிந்தை. இந்த சிந்தை தான்
தேவன் கவனிக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு தேவன் இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களை ஆண்டவர் அங்கே தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய பலத்த கைக்குள்ளே அடங்கியிருங்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுனுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு வேதனையும், சவுலாலே விரட்டி விரட்டி வேட்டையாடப்பட்டு அவன் உயிர் பயத்தோடு ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையாக இருக்கிறது. இப்போ பாருங்க, நாம் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது சவுல் யுத்தத்திலே மரித்து போகிறார். சவுல் யுத்தத்துக்கு மரித்து போன உடனே அங்கே தாவீது என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இப்பொழுது தாவீதுக்கு தெரியும், தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். சவுலுக்கு பின்பாக நாம தான் இந்த இஸ்ரவேலின் ராஜாவாக மாற போகிறோம் என்பது தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். தாவீதுக்கு தெரியும். இப்பொழுது சவுல் மரித்த உடனே தாவீது என்ன செஞ்சிருக்கணும்? அவன் நேரடியாக அரண்மனைக்கு போய் அந்த அரண்மனையை, அதிகாரத்தை, அந்த அரண்மனையினுடைய அந்த ராஜ சிங்காசனத்துல போய் அவன் உட்கார்ந்துருக்கணும். ஆனால் தாவீது என்ன செய்தான்? 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். சவுல் இறந்து போயிட்டார், யோனத்தான் இறந்து போயிட்டார். இப்போ அங்கே அரண்மனை காலியா இருக்குது, சிங்காசனம் காலியா இருக்குது. அவர் நாம தான் சவுலுக்கு பின்பாக இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்படி அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா நாம தான் சொல்லிட்டு அவன் நேர எருசலேமுக்கு போகல, அவன் சிங்காசனத்தை தேடி போகல. அவன் கர்த்தரிடத்துல கேட்கிறான். வனாந்தரத்துல இருந்து கொண்டு எங்க கேட்கிறான்? வனாந்தரத்துல இருக்கிறான். 600 பேரோடு கூட ஓடி ஓடி குகைகளிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற அந்த வேதனையான சூழ்நிலையில கேட்கிறான், ஆண்டவரே, நான் யூதாவுக்குள்ள போலாமா? அங்க பட்டணத்துக்குள்ள போலாமா? அப்படி போன நான் எங்க போகணும் ஆண்டவரே? கர்த்தர் போ என்று சொல்லுகிறார். எங்க போகணும்னு கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, எப்ரோனுக்கு போ. ஏற்ற காலத்திலே தேவன் தான் தன்னை உயர்த்த வேண்டும் என்று அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கிற தாவீதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் எப்ரோன்ல போய் இருந்து சொன்னார். அரண்மனை எங்க இருக்குது? எருசலேமில் இருக்கிறது. எருசலேமில் போய் உடனடியாக அவன் தன்னுடைய சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாகி விட்டது என்று சொல்லி அவன் நேரடியாக அவன் என்ன செய்தான்? போகல. நாம் 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே, தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவா இருந்த நாட்களின் லக்கம் 7 வருஷம் 6 மாதம் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யூதா கோத்திரத்திற்கு மாத்திரம் அவன் ராஜாவாக இருந்தான் என்றால், சவுலின் படைத்தலைவனாகிய அப்னேர் சவுல் இறந்த பின்பு அவன் அங்க என்ன செய்யறான்? இஸ்போசேத்தை ராஜாவாக ஏற்படுத்தி தாவீது அந்த ராஜாவாக மாற விடாதபடிக்கு அவன் தடை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது தாவீது நினைச்சா என்ன செஞ்சிருக்கலாம்? அப்னேரோடு கூட ஒரு யுத்தத்தை பண்ணி சண்டை போட்டு அதன் மூலமாக அவன் தன்னுடைய அரியணையை அவன் கைப்பற்றி இருக்கலாம், சிங்காசனத்தை கைப்பற்றி இருக்கலாம். ஏன்? தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த அப்னேர் இவ்விதமாக நான் தேவனுடைய அபிஷேகத்தின்படி இந்த சிங்காசனத்தில் இருக்க விடாதபடிக்கு அவன் என்னை தடை செய்கிறான் என்று அவன் என்ன செஞ்சிருக்கானா? யுத்தம் பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் அப்படி செய்யல. 12 கோத்திரம், ஒரே ஒரு கோத்திரம் தான் யூதா கோத்திரம். எப்ரோன்ல போய் அவன் இருக்கும்போது அந்த யூதா கோத்திரத்தார் சொல்றாங்க, எங்க மேல ராஜாவா இருங்கள். எத்தனை வருஷம்? 7 வருஷம் 6 மாதம் அவன் அமைதியாக அவன் அந்த யூதா கோத்திரத்துக்கு மாத்திரம் எப்ரோன்லே அவன் ராஜாவாக இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது அவன் எவ்வளவு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுக்கு இப்போ வயசு என்ன? வெறும் 30 வயது தான், மிக குறைந்த ஒரு வயது தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையானது இப்பொழுது பதவிக்காக அங்கே சண்டையிடுகிற அல்லது பதவிக்காக அங்கே போராடுகிற ஒரு நிலைமை அல்ல.
கர்த்தர் நம்மை எந்த ஸ்தானத்துல வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்திலே நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அவன் நினைச்சிருந்தா அப்படியே அவரோட சண்டை போட்டிருக்கலாம். அவன் சண்டை போடலை. மாறாக தேவன் தன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருப்பார் என்றால் நிச்சயமாக தேவன் என்னை அந்த சிங்காசனத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். தேவன் என்னை அந்த சிங்காசனத்தில் கொண்டு நிறுத்தும் காலம் வரும் வரைக்கும் நான் ஒருபோதும் மாம்சத்தின்படி நான் செயல்பட மாட்டேன் என்று அவன் அமைதியாக அவன் எப்ரோன் என்கிற அந்த சிறு பட்டணத்திலே அவன் ராஜாவாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சோதனை 2 முறை சவுல் ராஜாவுடைய காலத்துல தாவீதுக்கு வந்தது. அந்த 2 முறையும் கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்க? சவுல் தாவீதை பிடிக்கிறதுக்காக காட்டுக்குள்ள தேடி வருகிறான். காட்டுக்குள்ள தேடி வரும் பொழுது 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. தாவீது பயந்து பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனை பிடிக்கிறதுக்காக இந்த என்கேதி வனாந்திரத்துக்கு சவுல் வருகிறான். அங்க வந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான்? அங்கே ஒரு கெபியில அவன் இருக்கிறான். இந்த கெபியில இருக்கும்போது தாவீதுனுடைய மனுஷர் 4ஆம் வசனத்துல சொல்றாங்க, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே. கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, சரியான சந்தர்ப்பம், கெபிக்குள்ளே மாட்டிக்கொண்டான், அவனுடைய மனுஷரெல்லாம் தூரத்தில் இருக்கிறார்கள், நீ போய் சவுலை கொண்டு போடு. கூட இருக்கிறவங்க சொல்றாங்க. ஆனா அவன் என்ன செஞ்சான்? அவன் அந்த கெபிக்குள்ள போயிருக்கிறான். இவன் அந்த ஒரு சின்ன வஸ்திர தொங்கலை மட்டும் அறுத்துட்டு வந்துட்டான். வேதம் சொல்லுது, அவன் மனது அடித்து கொண்டது. என்ன அடிச்சுதான்? ஐயோ, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜாவினுடைய வஸ்திரத்தை நாம அறுக்கிறதுக்கு நான் தகுதியா? நான் இவ்விதமான ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை நான் செய்யலாமா? இப்படி ஒரு துணிகரமான காரியத்தை நான் செஞ்சிட்டேனே. அவர் ராஜாவே. அவன் சவுலை யாராக நினைத்தான்? சத்ருவாக நினைக்கல. சவுல் எதற்காக வந்திருக்கிறான்? தாவீதை கொலை செய்வதற்கு வந்திருக்கிறான். தாவீதை உயிரோட பிடிப்பதற்கு வந்திருக்கிறான். ஆனா தன்னை கொலை செய்ய வந்த ஒரு எதிரியாக, சத்ருவாக தாவீது பார்க்கல. அவன் இஸ்ரவேலின் ராஜா, அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவருடைய வஸ்திரத்து மேல நான் கையை போட்டுட்டேனே. அவன் மனது அடித்து கொண்டது. எந்த அளவுக்கு தாவீது தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே நிரம்பி இருந்தான் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, அவன் சொல்றான் 6ஆம் வசனத்திலே, 1 சாமுவேல் 24:6, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. இங்க நான் வாசிக்கிறோம், கர்த்தர் என்னை காப்பாராக, ஒருபோதும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பெறும் என் கையை போடாதபடிக்கு தேவனே நீர் என்னை காத்துக்கொள்ளும், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சவுலுடைய பார்வை தாவீது மேல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு எதிரியாக, ஒரு பொறாமையாக. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 அப்படின்னு பாடின உடனே சவுலுக்கு பொறாமை, காய்மகாரம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனா தாவீது சவுலை எப்படி பார்த்தார்னா, தன்னை கொலை செய்ய வருகிற ஒரு எதிரியாக அல்ல, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் இஸ்ரவேலின் ராஜா. இந்த வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய மனுஷர், தன்னோட கூட இருக்கிறவங்க கூட சவுலுக்கு விரோதமாக ஆயுதத்தை வீசிடக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை தடை செய்கிற, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தனக்குள்ள இருந்து தன்னோடு இருக்கிற படை வீரர்களுக்கும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை அங்கே தாவீது கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய மனுஷர்கள் சவுலுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு அவர்களை தடை செய்தான். இன்னொரு சந்தர்ப்பம் வருகிறது. நாம் 26ஆம் அதிகாரத்தில், அதே 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். இங்கே தாவீதினுடைய படைத்தலைவனாகிய யோவாபினுடைய தம்பி அபிசாய், இப்ப அபிசாய் சொல்றான், ஒரே குத்து தான், 2 குத்து குத்திட்டு இருக்க மாட்டேன், ஒரே குத்தாக இந்த சவுலை நான் குத்தி போட்டு விடுவேன். உம்முடைய சத்துருவை தேவன் உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய படைத்தலைவனாகிய அபிசாய் சொல்றான் தாவீதுட்ட, உம்மை கொல்ல வந்திருக்கிறான் இந்த சவுல் ராஜா, வசமா நம்ம கையில மாட்டிக்கிட்டான், என் கையில ஈட்டி இருக்குது, ஒரே குத்தாக நான் குத்தி விடுகிறேன்.
என்ன சொன்னான் தெரியுமா? தாவீது என்ன சொன்னான்? 9வது வசனத்தை நான் வாசிக்கலாம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? தன்னை கொல்ல வந்திருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து அவர் சொல்றான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர் மேல கையை போட்டுறாத. கர்த்தருக்கு பழி, அந்த இரத்த பழிக்கு பதில் சொல்லணும். நீ அவ்விதமான ஒரு காரியத்தை இந்த சவுல் ராஜாவுக்கு செய்வாயனா, சவுல் ராஜாவுடைய இரத்தப்பழி உன் தலையில கர்த்தர் கேட்பார். இந்த வார்த்தையை சொன்னா அபிஷாக்கு எவ்வளவு பயம் வரும் பாருங்க. அவன் அழகா சொல்றான் 10ஆம் வசனத்துல, கர்த்தர் அவரை அடிக்கணும், அல்லது அவருடைய காலம் வயது அவர் மரிக்கணும், அல்லது அவர் ஏதாவது யுத்தத்துக்கு போய் அவர் சாகணும். இப்படி இருந்தா மட்டும்தான் இதுக்கு முடிவு உண்டாகும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜாவின் மேல என் கையை நான் போடவே மாட்டேன். சவுல் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். கர்த்தர் நல்ல அயர்ந்த நித்திரையை சவுலுக்கும் அவனுடைய படைகளுக்கும் கொடுத்துட்டார். இவ்வளவு வார்த்தைகள் அவங்க பேசுறாங்க, யாரும் எழும்பல. தேவன் அனுகூலமான சூழ்நிலைகள் அங்க உருவாக்கி தான் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த சோதனையிலே அவ்விதமாக கர்த்தர் அயர்ந்த நித்திரையை கொடுத்துட்டாருங்கிறதுக்காக, காரியமெல்லாம் தனக்கு சாதகமாக வந்து விட்டது என்பதற்காக சவுல் அங்கே கொல்லப்படவில்லை. தாவீது சவுலுக்கு விரோதமாக ஈட்டியை நீட்டல. கர்த்தர் அவரை அடிக்கட்டும், கர்த்தர் அங்க யுத்தத்துல போய் அவர் மரிக்கட்டும், அல்லது தன்னுடைய வயது மரிக்கட்டும், ஏதாவது நடந்தா மட்டும்தான் எனக்கு விடுதலை. நான் இவ்விதமாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாக என்னுடைய கையை நீட்ட மாட்டேன். பிரியமானவர்களே, ஏற்ற காலத்திலே தேவன் என்னை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற தாவீதை பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உடைய ஒரு தாவீதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் தேவன் தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொன்னார்? ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவருடைய இருதயமானது தேவனுக்கு பயப்படுகிற பயம், ஒரு சுய வழியை, மாம்ச பிரகாரமான ஒரு வழியை அவனோட கூட இருந்தவர்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்த பொழுது அவன் அவர்களுக்கு தேவ பயத்தை கற்றுக் கொடுக்கிறவனாக காணப்பட்டான். அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது? 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? இஸ்ரவேலின் ராஜா யாரை பின்தொடர்? அவன் தன்னை சொல்றான், யார்? இஸ்ரவேலின் ராஜா. சவுல் என்ன சொல்றான்? ஓ கொலைகாரனே, என்னை கொல்ல ஓடி ஓடி வாரியே அப்படின்னு சொல்லல. இஸ்ரவேலின் ராஜா. நான் யாரு? நான் ஒரு செத்த நாய், ஒரு தெள்ளு பூச்சி. ஒரு ராஜா ஒரு செத்த நாயையா தேட வேண்டும்? ஒரு தெள்ளு பூச்சியையா தேட வேண்டும்? தாவீது தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். எனக்கு அருமையானவர்களே, ஏற்ற காலத்திலே தேவன் தன்னை உயர்த்த வேண்டும் என்று அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது பாடுகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, உயிருக்கு தப்பி தப்பி ஓடுகிற அவன் சொல்லுகிறான், மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். எனக்கும் மரணத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் இருக்கிறது. நீ ஒரு கவதாரியை போல என்னை வேட்டையாடுகிறீரே, ஒரு தெள்ளுப்பூச்சியை போல என்னை வேட்டையாடுகிறீரே. ஆனாலும் கூட அவன் அந்த பயங்கரமான வேதனைகளையும் அந்த மரண பயத்துக்குள்ளும் அவன் போனாலும் கூட அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்தான். அந்த தாழ்மையின் சிந்தையிலே அவன் காணப்பட்டான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே தேவன் தன்னை உயர்த்தும்படியாக சவுல் மரித்த போதிலும் அவன் அரண்மனையை போய் பிடிக்காம அவன் அமைதியாக எப்ரோன்ல ராஜாவாக இருக்கிறான். இப்ப யார் இருக்கிறான்? அப்னேர் இருக்கிறான். அப்னேர் எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு இருக்கிறான்? நாம் அப்னேருடைய இருதயத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே அப்னேர் சவுலை எவ்விதமாக அழைக்கிறான் என்று பார்க்கும் பொழுது அவன் இஸ்போசேத்தோட ரொம்ப கோபத்தோட சொல்லுகிறான், உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகருக்கும் தயவு செய்கிறவன் உம்மை தாவீதின் கையில் என்று 2 சாமுவேல் 3:8 வாசிக்கிறோம். தாவீதை அப்னேர் எப்படி அழைக்கிறான் அப்படின்னா, தாவீதுன்னு தான் அழைக்கிறான். அந்த அளவுக்கு தாவீதின் மேலே வெறுப்பு இருந்தது. சவுலோடு கூட சேர்ந்து இந்த தாவீதை கொலை செய்யும்படியாக ஒவ்வொரு முறையும் படையெடுத்த போது
சவுலுக்கு எவ்வளவு கோபம் இருந்ததோ அதே வெறுப்பும் கசப்பும் தாவீதின் மேலே இந்த அப்னேருக்கு இருந்தது. ஆனால் தேவன் அங்கே காரியங்களை மாற்றுகிறார். அங்க என்ன நடக்கிறது? நாம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். நீங்கள் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருப்பீர்களானால் தேவன் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தேவன் உங்களை உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த மறைந்திருக்கிற நாட்கள், அந்த அடங்கி இருக்கிற நாட்கள், அந்த தாழ்மையோடு இருக்கிற நாட்கள் தேவன் உங்களை பலப்படுத்துகிற நாட்களாய் இருக்கிறது. எலியாவை பார்த்து சொன்னார், கேரியத்து ஆற்றங்கரையில போய் ஒளித்து கொண்டிரு. தேவன் ஒரு வல்லமையான கிரியையை செய்யும் முன்பாக அங்கே அடங்கி இருக்கும்படி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒளித்து வைத்திருக்கிறார். அப்போ இங்கே சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்படுகிறார்கள். தாவீது வர வர பலத்தான். நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாக நாம் பலவீனப்பட்டு போக மாட்டோம். நாம் பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்களாக நாம் காணப்படும். நமக்கு பலத்தின் மேல் பலன் அடைகிறவர்களாக நாம் காணப்படுவோம். இங்க என்ன நடக்கிறது? இப்பொழுது சவுல் குடும்பத்துக்கும் அப்னேருக்கும் ஒரு சண்டை வருகிறது. இப்பொழுது அப்னேருடைய வாயில என்ன வார்த்தை வருகிறது? 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்துல என்ன சொல்றான் பாருங்க. 2 சாமுவேல் 3:18. இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான். இப்ப அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பர்களையும் அழைக்கிறான். அழைத்து, தாவீதை உங்கள் ராஜா மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு அநேக நாட்கள் தேடினீர்களே. அவனுக்கு தெரியுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாம் தாவீதை ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா 7 வருஷம் 6 மாதம் அதற்கு இடம் கொடாமல் அப்னேர் தொடர்ந்து அவன் அங்கே சிங்காசனத்தையும் அரண்மனையும் அவன் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை அப்னேர் சவுலின் குடும்பத்திலே வைத்து கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ வருது, அவன் சொல்றான், அநேக நாட்களாய் தேடினீர்களே, கர்த்தரும் இவ்விதமாக தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவன் எல்லா ஜனங்களையும் தாவீதுக்கு நேராக திருப்பி ஏக மனதாக தாவீதை சமஸ்த இஸ்ரவேல் மேலும் 12 கோத்திரங்கள் மேலும் ராஜாவாக மாற்றும்படி இப்பொழுது அப்னேருடைய இருதயம் இதமியப்படுகிறதை பார்க்கிறோம். அப்னேரின் இருதயம் திரும்புகிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை தேவன் செய்வதற்கு தான் 7 வருஷம் 6 மாதம் எப்ரோனிலே அவன் அமைதியாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது அப்னேர் ராஜாவை பார்த்து, தாவீதை பார்த்து என்ன சொல்றான் தெரியுமா? ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன், என்னோட உடன்படிக்கை பண்ணும். என்ன சொல்றான்? நாம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இஸ்போசேத்திட்ட சொல்லும் போது சொன்னான், உம்மை தாவீதின் கையில் நான் ஒப்பு கொடுக்கலேன்னு சொல்லி. இப்போ அதே தாவீது என்று சொன்ன அந்த அப்னேரின் வாயில எப்படி வருது அப்படின்னா 21ஆம் வசனத்துல, ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். ராஜாவாகிய என் ஆண்டவன் யார் சொல்றா? தாவீதை பகைத்த, அவனை சிங்காசனத்துக்கு வரவிடாமல் தடுத்த அந்த அப்னேர், அவனுடைய வாயில இப்ப தாவீதை குறித்து வருகிறது, ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்திலே. ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருங்கள். தேவன் அதை செய்வார். மாம்சத்தின்படி நாம் செயல்படுகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது நிச்சயமாக நாம் பலவீனப்பட்டு போகிறவர்களாய் மாறும். யார் மாம்சத்தின்படி செயல்படுகிறார்களோ, மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்களோ, யார் விதமாக தங்களை உயர்த்துவதற்கு தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது யாருடைய வாழ்க்கையில இந்த தவறு நடந்தது? அப்சலோமுடைய வாழ்க்கையில. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு நாம் போகும் பொழுது அப்சலோம் என்ன செய்கிறான்? அங்கே ஒளிமுக வாசல்ல நின்று கொள்ளுகிறான். இப்பொழுது தாவீது ராஜாவாக இருக்கிறான். அப்சலோம் யார்? தாவீதுடைய சொந்த குமாரன். அவன் சொல்றான், வருகிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து, உன் கதை, உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய கேஸ் நியாயமா இருக்குது. ஆனா நீ அங்க தாவீதுட்ட போனீன்னா உனக்கு நியாயமா அங்க யாரும் சொல்ல போறதில்லை. ஆனா என்ன ராஜாவா வச்சா நான் உன் காரியத்துக்கு நான் நியாயம் கரெக்டா சொல்லுவேன். என்ன பாரு, எனக்கு பதவி இல்லையே, எனக்கு மட்டும் நான் இப்ப மட்டும் சிங்காசனத்துல இருந்தேன்னா உன்னுடைய வழக்கு வியாஜ்யத்தை நான் எவ்வளவு நேர்த்தியாய் செய்வேன்.
பாருங்க, அவன் ஏற்ற காலத்தில் அவன் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கவில்லை. நீங்கள் வீட்டில் போய் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை முழுவதையும் வாசித்து பாருங்க. அவன் 40 வயது ஆகுது. 30 வயதிலே தாவீதுக்கு இருந்த பக்குவம் கூட 40 வயதிலே அப்சலோமுக்கு இல்லை. அவன் தனக்கு படைகளை உண்டு பண்ணுகிறான், போர் வீரர்களை உண்டு பண்ணுகிறான். இவ்விதமாக ஒவ்வொருத்தரையும் போய் அப்படியே கெட்டி பிடித்து அணைத்து இஸ்ரவேலரெல்லாம் தாம் பக்கமா திருப்புறான். தன்னுடைய சுய ஞானத்திலே மாம்ச பலத்திலே மிக தந்திரமாக பேசி அவன் எல்லா காரியங்களையும் சாதிக்கிறான். ஆனால் நாம் அந்த அதிகாரம் முடியும் போது எங்க தொங்கிட்டு இருக்கிறான்? அவன் கருவாலி மரத்திலே தொங்கி கொண்டிருக்கிறான். சிங்காசனத்துல இருக்கணும்னு நினைச்சவன் நடு காட்டிலே கருவாலி மரத்திலே தொங்குகிறான். தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்தால் தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். அப்சலோமாலே அமர்ந்திருக்க முடியல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபிரேயர்களின் நிருபத்திலே நாம் 5ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். இங்கே எபிரேயர் 5:5 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்று சொன்ன கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரதான ஆசாரியராக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்கு வரும் பொழுது தம்மை தாமே உயர்த்தவில்லை, தேவனே அவரை உயர்த்தினார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். தேவனே அவரை உயர்த்தினார், கிறிஸ்துவை தேவன் உயர்த்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற காலத்திலே தேவன் தம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற அந்த கிறிஸ்துவை நாம் அங்கே பார்க்கிறோம். எங்க பார்க்கிறோம்? பிலிப்பியர்ல நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், பிலிப்பியர்களின் நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, தேவன் தன்னை உயர்த்தும்படியாக அவர் சென்ற பாதை, தேவன் அவரை கொண்டு சென்ற பாதை என்ன? சிலுவையின் பாதை. தாவீதுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட கடினமான பாடுகளின் பாதையின் வழியாக கொண்டு சென்று தேவன் அவரை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீது முன்மாதிரியாக இருக்கிறதை, நிழலாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், கிறிஸ்துவும் அவருடைய காலகட்டம் வரும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? சிலுவைக்கு நேராய் போகிறார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக இருக்கிறார். அங்கே கீழ்ப்படிதல் அங்கே மேன்மையான ஒன்றாக கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. மரண பரியந்தம் கீழ்ப்படித்தார். பிதா என்ன சொன்னாரோ அதை அப்படியே 100க்கு 100ஆக அவர் செயல்படுத்துகிறவராக இருந்தார். எந்த இடத்திலும் பிதாவாகிய தேவனோடு கூட அவர் ஒரு சண்டையோ அல்லது ஒரு மன வருத்தமோ அல்லது ஒரு கான்ட்ரடிக்ஷனோ எந்த விதத்திலும் அவருக்கு இல்லை. ஒரு இடத்துல கூட. அந்த அளவுக்கு பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை அவ்விதமாய் நிறைவேற்றக்கூடிய பூரண கீழ்ப்படிதலை அவர் வெளிப்படுத்தினார். அது கரையம் செலுத்தக்கூடியதா இருந்தது, அது அவமானம் உள்ளதா இருந்தது, அது வேதனை உள்ளதா இருந்தது, அது சிலுவையின் வழியாக இருந்தது, அது மரணத்தை ருசி பார்க்க வேண்டியதா இருந்தது. ஆனாலும் கூட மரண பரியந்தம் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார், தேவன் அவரை உயர்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய பலத்த கைக்குள்ளே நாம் அடங்கி இருப்போம் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் தேவன் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சிங்காசனத்திலே உட்கார வைப்பதற்கு ஆண்டவர் செயல்பட. இப்போ சண்டை இல்லை, தேசம் அமைதலா இருக்குது. ஒருவேளை தாவீது முயற்சி செய்து அப்னேரை விரட்டிட்டு அரண்மனையை பிடிச்சிருக்கலாம். ஆனா என்ன நடக்கும்? என்னாலும் சண்டை, என்னாலும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அப்னேர் மீண்டும் மீண்டும் வந்து தாவீதுக்கும் அப்னேருக்கும் அங்கே ஒரு சண்டை, யுத்தம் நடந்து கொண்டே இருந்திருக்கும். அவனுடைய காலம் உள்நாட்டு போர்லேயே அவனுடைய நாட்களும் வீணா போயிருக்கும். அவன் மற்றவர்களோட சண்டையிட்டு மிகுதியான பொருட்களை தேவனுடைய ஆலயத்திற்காக அவன் சவதரிக்க முடியாம போயிருக்கும். மிகுதியா தேவனுடைய ஆலயத்தை கட்டுனது சாலமோனா இருக்கலாம்,
ஆனா அதற்குரிய எல்லா பொருட்களையும், பொன்னு, வெள்ளி, மரம், வெண்கலம், இரும்பு எல்லாவற்றையும் சம்பாதித்தது யாருன்னா தாவீது தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக தாவீது காணப்பட்டார். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவிதமாக நம்மை பலப்படுத்துவாராக.